பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். எனக்கு யாருமே தரல, நானே என் வாய்ப்பை புடுங்கிட்டேன். வாய்ப்புங்கிறது யாருமே தர முடியாது. ஒரு சூரியனை எவ்வளவுதான் மறைச்சாலும் அது எரியும், ஒரு பூவை எவ்வளவுதான் மறைச்சாலும் அது மணக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷன் என்னதான் அவனை இது பண்ணாலும் வாய்ப்புங்கிறது அவனுக்கு தேவையில்லை, அவனே அமைச்சுப்பான். ஏன்னா முதல்ல எனக்கு யார் வாய்ப்பு தந்தான்னு பாத்தீங்கன்னா எந்த டிவிலும் ரேடியோலும் எங்கேயுமே பாட்டு போட மாட்டேன். சரி, நான் கேட்கறதுக்கு யோசிச்சு பதில் சொல்லு. நீ விளையாடும் போது திடீர்னு ஃபுல் டாஸ் வந்தா என்ன பண்ணுவ? சார், நீ விளையாடும் போது திடீர்னு ஃபுல் டாஸ் வந்தா என்ன பண்ணுவ? பலர்னு வாங்கி எடுப்பேன். ஒரு ஹாஃப் வாலி போட்டாங்கன்னா அதை டிரைவ் பண்ணுவேன். ஓகே, ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டா வெல் லெஃப்ட் பண்ணிடுவேன். ஒரு நல்ல இன் ஸ்விங்கர் போட்டா டிஃபெண்ட் பண்ணுவேன். ஒருவேளை அன்பிளேபிள் லெவல்ல உனக்கு ஒரு பவுன்சர் போட்டா அப்ப என்ன பண்ணுவேன்? குடிஞ்சுக்குவேன். அவ்வளவுதான். அதான்ப்பா லைஃப். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பவுன்சரா பாரு, உடனே அதுல இருந்து ஒதுங்கிடு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? லைஃப்லயும் எல்லா பால் அடிக்கிற மாதிரி வராது. பாலுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ண கத்துக்க. The scoreboard will keep moving. சார், நேத்துக்கு நியூஸ் வந்திருக்கு, வடநாட்டுல ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வருத்தமான விஷயம், ஆனா அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. எதுக்குடா பாவி அரெஸ்ட் ஆனீன்னு பார்த்தா, சார் அவன் சமோசா விக்கிறவன். சார், சமோசா விக்கிறவன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா, சமோசா ஒரு ஐட்டம் மட்டும்தான் விற்பான அவன் கடையில. ஆனா அவனுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் இன்கம் வந்து 80 லட்சம் ரூபாய். 40 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தாதான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம், 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா ஜிஎஸ்டி கட்டணும். 80 லட்சம் ரூபாய் சமோசா வித்திருக்கிறான், நீ ஜிஎஸ்டி கட்டலன்னு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ மாணவர்களே, சகோதரிகளே, ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 80 லட்சம் தான் நம்ம டார்கெட்னா சமோசா கூட நம்ம விக்கலாம், மசாலோட விக்கலாம், டீ போட்டு விக்கலாம். நாம என்ன செய்யறோம்ன்றது முக்கியம் இல்ல, ஆனா நாம செய்யறதுல நம்மள விஞ்சறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி நாம அதை செய்யறோமான்றது மட்டும்தான் முக்கியம். இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் பசுமையா தெரிஞ்சாலும் இந்த இடம் ரொம்ப மோசமான கொடுமையான ஒரு இடம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த உலகம் உன்னை இங்க மண்டியிட வைக்கும், அவமானப்படுத்தும். நீ நான் ஒரு பெரிய ஆளே கிடையாது. வாழ்க்கை உனக்கு பாடத்தை கத்து கொடுக்கும். நீ அதை எவ்வளவு அடிச்சங்கிறது பெருசு இல்ல, நீ எவ்வளவு அடி வாங்கினங்கிறது தான் முக்கியம். என்ன வாங்கினாலும் நீ போய்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி நீ முன்னேறணும். அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும். உன் மதிப்பு உனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மதிப்புக்கான வேலையை போய் நீ வாங்கிக்கணும். அதுக்காக உனக்கு கிடைக்கிற அடியை நீ தாங்கிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் காட்டக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் நீன்னு சொல்லக்கூடாது. கோழைங்க தான் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க, நீ கோழை கிடையாது. மற்றவங்களுக்கு எதிர்த்து நாம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல நம்பிக்கை வரும். How did you become so great? How did I become so great? That's the question. Well, which class you are sitting? What's your dream in life? I personally believe you must have a dream. Say, I must have a dream. I must have a dream. I must continuously acquire knowledge. I must continuously acquire knowledge. Hard work. And perseverance. perseverance. One should not be afraid of problems. Not afraid of problems. Then you will be successful, okay?